தான் தாளிப்பு ரெடி பண்றோம். எண்ணெயை காட்டினா எண்ணெய் வந்து நான் ஃபர்ஸ்டே காணிச்சேன். நல்லெண்ணெய் எவ்வளவு நல்லெண்ணெய் ஊத்தி இருந்தனோ அதுலயே தான் பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்ப அதுலயே தான் தாளிப்பும் ரெடி பண்ண போறோம். இது வந்து கடுகும் உளுந்தும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம், எண்ணெயில போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே வறுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு அதையும் அதுல போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கிறோம் காம்போட. அடுத்தது பெருங்காய பொடி தாராளமாக போட்டுருவோம். சில்லி பொடி, காஷ்மீர் சில்லி பவுடரு, மஞ்சள் போட்டுதான் மீன் மிக்ஸ் பண்ணி பொரிக்கவே செஞ்சிருக்கோம். அதனால இப்ப காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். வினிகர் 1 டம்ளர் தான் இருக்கும். டம்ளர் கூட அளந்து கூட ஊற்றிக்கிடுவோம். கரெக்டா 1 டம்ளர் வினிகர். இப்ப நம்ம பொரிச்ச மீனை அதில் சேர்த்துக்கலாம். சூற மீன் ஊறுகாய் ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.